அன்பான நேயர்களே, ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் இடம் அது வயிற்றை குறிக்கக்கூடியது. அதாவது அந்த பாவகம் வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது. அந்த 5ஆம் இடத்து அதிபதி புதன், சுக்கிரன், குரு போன்ற அதிபதிகளோடு தொடர்பு பெற்று 6, 8, 12 மறைந்தாலோ அல்லது காற்று ராசியில் போய் அமரும் பொழுது அந்த வயிற்று பகுதியில் தொப்பை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவருக்கு தொப்பை அதிகமாக வந்துவிட்டால் அதிகமான அசதி, சோம்பல், எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது, காலதாமதமாகும் போன்ற பல பிரச்சனைகள் வந்துவிடும். தொப்பையை நோய் மூட்டை என்றே நாம் சொல்லலாம். தொப்பை அதிகமாக இருப்பவர்கள் நோயாளிகள். அதனால் தொப்பை குறைந்தால் உடல் அழகு பெறும், எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும். ஒரு சிறிய தூரம் போக வேண்டுமானாலும் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தொப்பை படிப்படியாக குறைவதற்கு இந்த புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களுக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உடலிலே சேர்ந்துள்ள அதிகப்படியான கொழுப்பு படிப்படியாக குறைந்துவிடும். சுக்கிரன் சுவைக்கு அதிபதி. எந்த ஒரு உணவையும் அதிகமாக ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்தால் அந்த ஜாதகர் எப்பொழுதும் நிறைய சாப்பிட்டு கொண்டே இருப்பார். அதனால தான் இந்த புதன், குரு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சேரும்போது அதிகமாக சாப்பிட்டு உடல் உழைப்பு இல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது வயிற்று பகுதியில் தொப்பை பெரியதாக இருக்கும். அதை போக்குவதற்கு புதனுக்குரிய வஸ்திரம் பச்சை நிற வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை சிறிய துண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்குரிய தானியம் பச்சை பயிறு. அந்த பச்சை பயிறு சிறு மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். குருவுக்குரிய வஸ்திரம் மஞ்சள் நிறம். அந்த வஸ்திரத்தை சிறிய துண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்குரிய தானியம் மூக்கடலை. அந்த மூக்கடையில் 3 மட்டும் எடுத்துக்கொண்டு சிறு மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரனுக்குரிய வஸ்திரம் வெண்மை நிறம். அதை சிறிய துண்டாக எடுத்துக்கொண்டு சுக்கிரனுக்குரிய தானியம் மொச்சையாகும். அந்த மொச்சையை வெள்ளை நிற துணியில் சிறு மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். இந்த தீபங்களை நெய்யில் நன்றாக ஊற வைத்து வெள்ளிக்கிழமை காலை வேளையில் நவகிரக சந்நிதியில் இந்த கிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக பூர நட்சத்திரத்து அன்று அதிக கொழுப்பு சத்து உடலில் உள்ளவர்கள், அதாவது கெட்ட கொழுப்பு சத்தை உடையவர்கள் பூர நட்சத்திரத்து அன்று சுக்கிர பகவானுக்கு புளியோதரை பிரசாதம் செய்து அர்ச்சனை செய்து அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகிக்கும் போது படிப்படியாக அவர் உடலில் உள்ள கொழுப்பு சத்தானது படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை பெறுவதற்கு இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும். இன்றைய பாரம்பரிய நிகழ்ச்சியில் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய அதிக தொப்பையை குறைப்பதற்கு எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து உடலிலே அதிகப்படியாக உள்ள கொழுப்பை குறைக்கவும் தொப்பையை குறைக்கவும் இந்த மருந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் போது உடலில் கொழுப்பு சத்து அதிகமாகும், தொப்பை அதிகமாக இருக்கும், அந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் உடலிலே அதிகமாக உள்ள கொழுப்பு குறையும், தொப்பை குறையும் என்பதை பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு.
முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.